Hello everyone, welcome to eCareer Plus YouTube channel. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ செஷன்ல நாம ஒரு Lenovo லேப்டாப் Lenovo E4115 லேப்டாப் இது வந்து பாத்தீங்கன்னா டெட்ல இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த லேப்டாப் போர்டுல எனக்கு டெட்டுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்க போறோம். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க அண்ட் லைக்ஸ் பண்ணி உங்களோட சப்போர்ட்ஸ் எனக்கு தாங்க. இப்போ இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது Lenovo E4115 அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா. அதோடைய போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 வோல்டேஜ் 2.25 ஆம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் சப்ளை தரணும். அண்ட் அந்த போர்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல LAD731P இது ஒரு காம்பல் மதர் போர்டு சரிங்களா. 4125 கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டிசி பவர் சப்ளைல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓசிபி ஓபி ஆன் பண்ணியாச்சு. நான் அவுட்புட் ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அவுட்புட் ஆன் பண்ண உடனேயுமே ஆட்டோமேட்டிக்காக என்னவாயிருதுன்னா ட்ரிப் ஆயிடுது. போர்டில் வந்து ஷார்ட் சர்க்கியூட் இருக்குன்றது பார்த்துட்டோம். அதனால அடாப்டர் சர்க்கியூட்டில் டைரெக்டாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செக் பண்ண போகிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் இருக்க அடாப்டர் சர்க்கியூட். நார்மலாக பார்க்கும்போதே போர்டில் சின்ன சின்ன ரீஒர்க் ஏதோ பண்ணியிருக்க மாதிரி தெரியுது சரிங்களா. அதனால நான் ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டைரெக்டாக செக் பண்ண போகிறேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரில் நான் கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டு கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டரில் வைக்கிறேன். எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ohm அதாவது பஸர் சவுண்டு தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா வருது. ரெண்டு சைட்லையுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வரும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரி வோல்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஷார்ட் இருக்க மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் இது வந்து ஃபுல் ஷார்ட் மாதிரி தான் இருக்கும். இது எங்கே ஷார்ட் ஆயிருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டரை நான் இப்போ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த ஷார்ட் எங்கே இருக்குது அப்படின்றத நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செக் பண்ண போகிறேன். பொதுவாக இந்த மாதிரி ஃபுல் ஷார்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் தான். ஒன்ஸ் இந்த கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டரை செக் பண்ணும்போது இதில் பஸர் வந்துச்சு அப்படின்னா நம்ம யோசிக்காம இதை ரிமூவ் பண்ணிட்டு இதோட ரெண்டு சைடு அதாவது அடாப்டர் சைடு அப்படி இல்லைன்னா போர்டோட வோல்டேஜ் ஃப்ளோ இருக்கக்கூடிய சைடில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் இருந்த அந்த ரெண்டு பேடில் நான் அகைன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செக் பண்ண போகிறேன். பொதுவாக கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகாது. அதனால நான் டைரெக்டாக ரெசிஸ்டரை செக் பண்ணாமல் பேடில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செக் பண்ண போகிறேன். இது இப்போ ஹீட் குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணலாம். டைரக்டாகவும் செக் பண்ணலாம். இப்போ நான் மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னு தான் இருக்கும். அண்ட் இப்போ இதில் பஸர் வந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூவை வச்சு தான் நீங்கள் பார்க்க முடியும். சவுண்டு கேட்குறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு எனக்கு என்ன இல்லை அப்படின்னா பஸர் சவுண்டு வரல. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பஸர் சவுண்டு வருது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இது வந்து அந்த அவுட்புட் போகிற சைடு, அந்த இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டருடைய சைடு. எனக்கு அடாப்டர் சைடில் வந்து அடாப்டர் சர்க்கியூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பெருசாக எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நான் திரும்ப டிசி பவர் சப்ளை கனெக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வோல்டேஜ் கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 0 தான் இருக்குது. ஷார்ட் முன்னாடி இருந்துச்சு, இப்போ என்ன இல்லைன்னா ஷார்ட் கிடையாது.
ஸோ நான் இந்த அடாப்டர் சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய எல்லா காம்போனன்ட்ஸ்லையும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்ஸ் அகைன் வோல்டேஜ் செக் பண்ண போகிறேன். ஸோ இதில் இந்த மாதிரி போர்டுகளில் ஸோ இது வரைக்கும் வோல்டேஜ் செக் பண்ணாதவங்க இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபியூஸ், இப்போ அடுத்து செக் பண்ணுறது இண்டக்டர். ஸோ இண்டக்டர்லேயே எனக்கு 20 வோல்டேஜ் வருது. அண்ட் இதுக்கு அடுத்து கீழே இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர் மாஸ்ஃபெட்டு. ஸோ இந்த அடாப்டர் மாஸ்ஃபெட் வந்து என் சேனல் மாஸ்ஃபெட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அதோட ட்ரெயின்லையும் ஸோ 20 வோல்டேஜ், ஸோ சோர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு 20 வோல்டேஜ். கேட்டில் செக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த போர்டில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 வோல்டேஜ் தான் வருது. ஸோ என் சேனல் மாஸ்ஃபெட்டுன்றதுனால எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது இது சேஃப்டி மாஸ்ஃபெட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 வோல்டேஜ் சோர்ஸில் வருது. ஸோ இங்கே ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா 19.5 தான் வருது. ஆக்சுவலாக ஈக்குவலாக வரணும், பட் எனக்கு 19.5 தான் வருது. ஸோ மேபி என்ன ப்ராப்ளம்ன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கேட்டுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்ற ஒரு டைம் பார்க்குறேன். ஸோ கேட் வந்து பார்த்தீங்கன்னா 20 வோல்டேஜ் தான். ஸோ அப்போ எனக்கு வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் சேனல் மாஸ்ஃபெட்டுன்றப்போ ஸோ எனக்கு இன்புட் அண்டு கேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஈக்குவலாக இருந்தால் அவுட்புட் வந்து ஃபுல்லாக தான் வரணும். ஸோ இந்த சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் இந்த ரெசிஸ்டர் அண்ட் 3 பின் காம்போனன்ட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேட்டுக்கு கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் வருது. ஸோ அதில் 20 வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஸோ வோல்டேஜ் டிவைடரில் 4.7 வோல்டேஜ் அண்ட் இது வந்து இந்த சோர்ஸ்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா வரும். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 20 வோல்டேஜ் என்ன ஆகுதுன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஸோ கேட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அந்த கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டரில் இப்போ அந்த 19.5 வோல்டேஜ் தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வரும். அவுட்புட்டில் கண்டிப்பாக வராது. ஸோ ஏன்னா ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ 0 வோல்டேஜ் தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வரும். ஸோ இப்போது ஷார்ட் இருக்குது அவுட்புட் சைடில். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா போர்டில் ஏதாவது ஒரு காயில் இண்டக்டரில் பஸர் சவுண்டு வருதான்றதை செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 வோல்டேஜ் காயிலில் ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறேன். ஸோ போர்டோட இந்த இடத்துல இருக்கிறது தான் 3 வோல்டேஜ் காயில். ஸோ இப்போ இந்த காயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு 2 சைடில் பஸர் சவுண்டு வருதான்றதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இந்த போர்டில் 3 வோல்டேஜுக்கு தனியாக ஐசி அண்டு தனியாக காயில் இண்டக்டர் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோப் கிரவுண்டில் வச்சுட்டு இன்னொரு ப்ரோப் வைக்கிறேன். எனக்கு 3 வோல்டேஜ் காயிலில் என்ன வரல அப்படின்னா ஸோ பஸர் சவுண்டு வரல. ஸோ 2 சைட்லையுமே வராது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வந்து ஓகே இண்டக்டர் எல்லாமே எனக்கு என்னதான் இருக்குது ஸோ நல்லா தான் இருக்குது. பட் என்ன வரல ஸோ இண்டக்டரில் பஸர் வரல. ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதே இதில் 5 வோல்டேஜ் இங்கே பக்கத்துலேயே தான் இருக்கும் சரிங்களா. ஸோ ஆர்டிசி பேட்டரிக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா 5 வோல்டேஜோட சர்க்யூட் இருக்கும். ஸோ 5 வோல்டேஜோடைய காயிலையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செக் பண்ணுறேன். ஸோ அந்த ஜம்பர் பேடுமே என்ன தான் அந்த காயிலோடைய அவுட்புட்டு தான். ஸோ எனக்கு என்ன வரல அப்படின்னா ஸோ இங்கேயும் பஸர் வரல. ஸோ 5 வோல்டேஜ் லைன்லேயும் எனக்கு ஷார்ட் கிடையாது. ஸோ நான் மற்ற காயில் இண்டக்டர்ஸில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு பஸர் வருதா இல்லையான்றதை நான் செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு இதுவும் பார்க்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேமுடைய டிசி டு டிசி ஐசி அண்ட் அதோடைய காயில். ஸோ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 521 வேல்யூ தான் வருது. ஸோ பஸர்லாம் வரல. ஸோ 2 சைட்லையுமே சேம் அதே வேல்யூ தான் வரும் எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ எனக்கு என்ன அப்படின்னா ஸோ காயிலில் எனக்கு வரல. ஸோ அடுத்த காயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிரிட்ஜ் பவர் காயில். ஸோ இதில் 0.9 வோல்டேஜ் இந்த போர்டில் வரும். இது அதோட ஐசி. ஸோ இந்த காயிலை நான் செக் பண்ணுறேன். ஸோ இதில் ஷார்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயிலேருந்து போகிற வோல்டேஜ் ஸோ ப்ராசஸரில் ஸ்லைட்டாக எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் எனக்கு இதுக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வரும். பட் இங்கேயும் பஸர் சவுண்ட் வரல. ஸோ இது ப்ராசஸருக்கு மேலே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த போர்டில் யூஸ் பண்ணுறது. ஸோ இதுலேயும் பஸர் வருதா வரலையான்றதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ செக் பண்ண போகிறேன். ஸோ
இங்கே வெறும் ப்ராசஸர் மட்டும் இருக்கும்ன்றதுனால ஸோ இந்த காயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பஸர் வரல, பட் எனக்கு 166 அப்படின்னு என்ன வருதுன்னா ஸோ ஓம்ஸ் வேல்யூ மட்டும் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸரோடைய கோர் காயில். ஸோ கோர் காயில்ன்றதுனால கண்டிப்பாக இதில் பஸர் வரும். பிகாஸ் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயில் இண்டக்டர்லேருந்து வர்றது ப்ராசஸரோட டைரக்ட் கனெக்ஷனில் இருக்கும். ஒன்லி ப்ராசஸர் ரிமூவ் பண்ணோம்னா மட்டும்தான் இதில் பஸர் வராது, இல்லைன்னா இந்த காயிலில் பஸர் வரும். ஸோ இது இங்கே இருக்க ப்ராசஸர். ஸோ இப்போ ஹீட் சிங்க் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பால் ஐசியாக இருக்கிறதுனால என்னால் ப்ராசஸர் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த ஒரு காயிலில் எனக்கு பஸர் வரத்தான் செய்யும். சப்போஸ் வேறு எங்கேயுமே ஷார்ட் இல்லை அப்படின்னா வேணும்னா நம்ம ஃபைனலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த காயிலோடைய சர்க்கியூட்டில் எதுவும் ஃபால்ட் இருக்குமான்றதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சார்ஜர் காயில் தான் இப்போ வச்சுருக்கோம். ஸோ இது சார்ஜர் ஐசி. ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக பார்க்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சார்ஜர் ஐசி லைட்டாக மூவ் ஆகிருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த போர்டில் ஏதோ ரீஒர்க் பண்ணியிருக்க மாதிரி இருக்குன்னு. பட் இது கூட எனக்கு ஷார்ட்டுக்கு ரீசனாக இருக்கலாம். அண்டு சேம் அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டர் லைட்டாக மூவ் ஆகிருக்கு, சரியாக கான்டாக்டே இல்லாமல் இருக்குது. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காயில் இண்டக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைட்டாக என்னவாயிருக்குன்னா கிராஸாக இருக்குது. ஸோ இப்போ காயில் இண்டக்டரில் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு காயில் இண்டக்டரில் பஸர் வருது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் காயிலில் பஸர் வரக்கூடாது, பட் எனக்கு இங்கே என்ன ஆகுதுன்னா பஸர் வருது. ஸோ இந்த காயில் இண்டக்டரில் பஸர் வருதுன்னா இந்த கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர்லையும் கண்டிப்பாக என்ன வரும் அப்படின்னா ரெண்டு சைட்லையுமே பஸர் வரும். ஸோ நான் அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எங்கே ஷார்ட் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டரை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். பிகாஸ் நான் கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டரை நான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காயில் இண்டக்டர்லேருந்து வர்ற சைடா ஆர் கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டரோடைய அவுட்புட்டா. கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டரோட அவுட்புட்னா பேட்டரி கனெக்டர் இந்த மாதிரி சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் தான் இருக்கும், நான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் இப்போ இதை எடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இப்போது அகைன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ நான் செக் பண்ண போகிறேன். ஸோ கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டு ஸோ இப்போ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டரோடைய அவுட்புட், அதாவது இண்டக்டரோடைய அவுட்புட் ஆப்போசிட் சைடில் வைக்கிறேன் அண்ட் இண்டக்டர் பக்கத்தில் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இண்டக்டர் பக்கத்தில் இன்னமும் பஸர் வருது. ஸோ மேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த இண்டக்டர்ஸில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்பெட் இருக்கும் அண்ட் ஐசி இருக்கும். இப்போ இதில் எது ப்ராப்ளம்ன்றதை செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மாஸ்பெட்டை செக் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு மாஸ்பெட் போர்டோட பேக் சைடில் இருக்கிறதுனால போர்டை டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இது அடாப்டர் மாஸ்பெட்டோடைய சர்க்கியூட் அண்ட் அதுக்கு கீழே தான் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா சார்ஜிங் மாஸ்பெட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ரெண்டு சார்ஜிங் மாஸ்பெட். இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் மாஸ்பெட், இன்னொன்று லோயர் மாஸ்பெட். ஸோ இப்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த கெப்பாசிட்டர்ஸ் பக்கத்தில் இருக்கிறது தான் என்னென்னா அடாப்டர் அப்பர் மாஸ்பெட். ஸோ இப்போ இந்த அப்பர் மாஸ்பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வரலைன்னா பஸர் வரல, அதாவது அப்பர் மாஸ்பெட்டோடைய இன்புட்டில் ஸோ ட்ரெயினில் வைக்கல பஸர் வரல. ஸோ இது சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வருதுன்னா ஸோ பஸர் சவுண்டு வருது. ஸோ நான் அகைன் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஸோ அந்த பின்னில் மட்டும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பின்னில் தான் வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே சோர்ஸுன்றதுனால அதில் வருது பஸர். 4th பின் கேட்டு. ஸோ 75 வருது எனக்கு, ஆனால் பஸரில் என்ன வரல, ஸோ இங்கே வரல. ஸோ இந்த மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய லோயர் மாஸ்பெட். ஸோ லோயர் மாஸ்பெட்டோட ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து ஸோ பார்த்தீங்கன்னா பஸர் சவுண்டு தான் வருது. ஸோ இப்போ நான் ஸோ லோயர் மாஸ்பெட்னாலே கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா சோர்ஸ் வந்து கிரவுண்டில் தான் கனெக்ட் ஆகிருக்கும் அண்ட் கேட் பின்னில் வைக்கிறேன். ஸோ எனக்கு என்ன வர மாட்டேங்குதுன்னா ஸோ பஸர் வர மாட்டேங்குது. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோயர் மாஸ்பெட் ஃபால்ட்டாக இருக்கிறதுனால கூட எனக்கு இப்போ டோட்டல் சர்க்கியூட்டுமே எனக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா ஷார்ட்டில் இருக்க மாதிரி தெரியலாம். ஸோ இதனால தான் எனக்கு வந்து என்ன இருக்கலாம் அப்படின்னா ஸோ போர்டு ஃபுல்லாகவே ஷார்ட்டாக இருக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா
அந்த லோயர் மாஸ்ஃபெட்டை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த மாஸ்ஃபெட்டை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு மேபி அதுவும் ஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் காயில் ஷார்ட்டாக இருக்கும்னு பார்த்தோம். ஐசியை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மாஸ்ஃபெட்டை செக் பண்ணலாம் அப்படின்னு ஸோ செக் பண்ண வந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு மாஸ்ஃபெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த டைமிங்கில் நான் இந்த மாஸ்ஃபெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ செக் பண்ண போகிறேன். ஸோ மேபி செக் பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ மாஸ்ஃபெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு பின்ஸ் எல்லாம் எதுவுமே கான்டாக்டில் எல்லாம் கிடையாது. ஸோ மேலே இருக்க 4 பின்னுமே ட்ரெயின். ஸோ அது கான்டாக்டில் இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போ அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ செக் பண்ண போகிறேன். ஸோ சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பஸர் வரும். ஓகே, ஸோ 0ன்னு உங்களுக்கு வேல்யூ வரும். ஸோ பஸர் வருது. ஸோ கேட்டில் எனக்கு என்ன வராது அப்படின்னா பஸர் வராது, ஆல்ரெடி வரல. ஸோ இப்போயே வராது. ஸோ ட்ரெயினில் பஸர் வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ட்ரெயினில் வந்து பஸர் வரல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாஸ்ஃபெட் ஃபால்ட்டுனால தான் எனக்கு என்னவாயிருக்கும் அப்படின்னா ஸோ பஸர் சவுண்டு ட்ரெயினில் வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பஸர் சவுண்டு வரல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ டைரெக்டாக மேலே இருக்கக்கூடிய கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர், அடாப்டரோட கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டரில் இந்த சைடில் ஷார்ட் வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேயும் வந்த பஸர் சவுண்டு போயிடுச்சு. ஸோ ஷார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு இடத்துல இருந்த ஒரே ஒரு மாஸ்ஃபெட் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ ரிமூவ் பண்ணோம். ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணும்போதே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஷார்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாஸ்ஃபெட் தான் ஃபால்ட்டு. ஸோ நான் இந்த மாஸ்ஃபெட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபர்தராக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த போர்டில் ஸோ இந்த இடத்துல நம்ம கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணியிருந்தோம். அதாகவே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் திரும்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ பஸர் எதுவும் வருதா வரலையான்றதை செக் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம ஷார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோமான்றதையும் என்ன பண்ணலாம் ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் கொஞ்சம் காம்பனண்ட் சைஸ் வந்து பெருசாக தான் இருக்கும். ஸோ அதனால நான் போர்டை ஹீட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டரை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம பார்க்கலாம் ஸோ ஷார்ட் ரிமூவ் ஆயிடுச்சா இல்லையான்றதை. ஓகே, ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேடெல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓகே ஸோ கரெக்டாக தான் இருக்குது. இப்போ அகெயின் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஷார்ட் இருக்கான்றதை இன்னொரு டைம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ கன்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன். ஸோ கண்டினியூட்டி மோடில் வச்சுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த போர்டில் வந்து இருந்த ஷார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நாம் ஸோ இந்த லெனோவோ E4115 போர்டில் ஸோ ஷார்ட் இருந்துச்சு, ஃபுல் ஷார்ட் இருந்துச்சு. ஸோ அது வந்து சார்ஜர் லோயர் மாஸ்ஃபெட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.